நிகழ்தகவு. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளைஞர் பட்டப்பகலில் வெட்டி கொலை. 5 மாத கர்ப்பிணி மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது அரங்கேறிய பயங்கரம். மருமகனை கொலை செய்வதற்கு கூலிப்படைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர். நாட்டையே உலுக்கிய கொலையின் வழக்கு முடிவுக்கு வந்தது எப்படி? கொலையாளிகளுக்கு நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? ஆண்டு செப்டம்பர் மாசம் 5 மாத கர்ப்பிணி மனைவி அமிர்தவர்தினிய செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போன இளைஞர் பிரணாய் செக்கப் முடிஞ்சு அமிர்தவர்தினிய ரிசப்ஷன்ல உட்கார வச்சுட்டு பார்க்கிங்ல இருந்த காரை எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்போ பிரணாயை ஃபாலோ பண்ணிட்டு போன ஒரு கும்பல் அவரை வழிமறிச்சு அருவா இரும்பு கம்பியால சரமாரியா அடிச்சிருக்காங்க. அந்த கும்பல் கிட்ட தப்பிச்சு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தலதெறிக்க ஓடி இருக்காரு பிரணாய். ஆனா விடாம துரத்துன அந்த கும்பல் அவரை சுத்தி வளைச்சு அரிவாளால வெட்டி கொன்னு போட்டுட்டு பைக்ல தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த இடத்திலேயே சரிஞ்சு விழுந்த பிரணாய் துடிச்சு இறந்துட்டாரு. காரை எடுக்கிறதுக்காக போன கணவர் இன்னும் வரலையேன்னு சொல்லி பார்க்கிங் கிட்ட போயிருக்காங்க அமிர்தவர்தினி. அங்க தன்னோட கணவர் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்ததை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இறந்து கிடந்த சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. பிரணாயை கொன்னது யாரு? அவருக்கு யார் கூடயாவது முன்விரோதம் இருக்கா? உங்களுக்கு யார் மேலையாவது சந்தேகம் இருக்கான்னு அமிர்தவர்தினி கிட்ட கேட்டிருக்காங்க போலீஸ். எங்க அப்பா மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு சார், அவர் தான் என் கணவரை ஆளை வச்சு கொலை பண்ணியிருக்காருன்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. மருமகனை மாமனாரே இப்படி கொல்வாருன்னு காவலர்கள் கேட்க, பெற்றோர் எதிர்ப்பை மீறி நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் சார், அதுல இருந்து எங்க அப்பா பிரணாய்க்கு கொலை மிரட்டல் விடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தெலுங்கானா மாநிலம் மிரியலாகுடாவில் இருந்த அமிர்தவர்தினியோட அப்பா மாருதிராவ் வீட்டுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. பிரணாய் மரணத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோன்னு சொன்ன காவலர்கள், உங்களுக்கும் உங்க மருமகனுக்கும் என்ன பிரச்சனை? ரொம்ப நாளாவே பிரணாய்க்கு கொலை மிரட்டல் விடுத்துட்டு இருந்ததா உங்க மகளே சொல்றாங்க, என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார், என் ஸ்டேட்டஸ் தெரியாம கண்டவங்க சொல்றத வச்சுக்கிட்டு விசாரிக்க வராதீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காரு மாருதிராவ். போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்காம விரட்டி விடுறதுலயே குறியா இருந்த மாருதிராவை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல தான் பிரணாய் கொலைக்கான எல்லா காரணமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. நல்கொண்டாவை சேர்ந்த 24 வயசான பிரணாய் குமாரும் மிரியலாகுடாவை சேர்ந்த அமிர்தவர்தினியும் காலேஜுக்கு ஒரே பஸ்ல தான் போவாங்க. ஸ்கூல் டைம்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க காலேஜ் போனதும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களுக்கு போய் காதலை வளர்த்துட்டு வந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. பிரணாயும் அமிர்தவர்தினியும் தங்களோட பெற்றோர்கிட்ட காதல் விவகாரத்தை சொல்ல, மகள் லவ் பண்ணது தெரிஞ்சதும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்காரு மாருதிராவ். ஏன்னா பிரணாய் வேற ஜாதியை சேர்ந்தவர். வேற ஜாதி பையனுக்கு உன்னை ஒரு நாளும் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மாருதிராவ் உறுதியா சொல்லியிருக்காரு. யார் எதிர்த்தாலும் நான் பிரணாயை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அமிர்தவர்தினியும் தன்னோட காதல்ல விடாப்பிடியா இருந்திருக்காங்க. மறுநாள் காலேஜுக்கு போன அமிர்தவர்தினி வீட்டில் நடந்த விஷயத்தை தன்னோட காதலன் பிரணாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. காதலி சொன்னதை கேட்டதும் பிரணாய் மனசுலையும் பயம் வந்திருக்கு. பேசாம 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அமிர்தவர்தினியும் ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஜனவரி 30 2018 காலேஜுக்கு போறேன்னு வீட்டில இருந்து கிளம்பின பிரணாயும் அமிர்தவர்தினியும் ஆரிய சமாஜ் அமைப்புக்குட்பட்ட கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டதும் மாருதிராவ் கொந்தளிச்சிருக்காரு. அடுத்து கணவன் மனைவி 2 பேரும் தனியா வீடெடுத்து வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு 2018 மே மாசம் அமிர்தவர்தினி கர்ப்பமாகியிருக்காங்க. மகளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது மாருதிராவ் மாறுவாரான்னு எதிர்பார்த்தா அதான் இல்லை. பிரணாயை கொலை பண்ணியே தீரணும்னு இருந்திருக்காரு.
கூலிப்படையை ஏவி விட்டு பல முறை மருமகன் பிரணாயை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. ஆனா அதுல இருந்து ஒவ்வொரு முறையும் பிரணாய் தப்பிச்சிருக்காரு. மாருதிராவ் கொலை மிரட்டல் விடுத்ததை பிரணாய் கண்டுக்காம இருந்திருக்காரு. செப்டம்பர் 14ஆம் தேதி 5 மாச கர்ப்பிணியான மனைவி அமிர்தவர்தினிய செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு பிரணாய். அதை தெரிஞ்சுக்கிட்ட மாருதிராவ் கூலிப்படையை ஏவி பிரணாய கண்டந்துண்டமா வெட்டி போட்டிருக்காரு. அதுல நில கொலைஞ்ச பிரணாய் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. பிரணாயை போட்டு தள்ளுறதுக்காக கொலையாளி சுபாஷ்குமார் சர்மாவுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து இந்த சதி திட்டத்தை தீட்டியிருக்காரு மாருதிராவ். மகனை இழந்த பிரணாயோட அப்பா பாலசாமி கொடுத்த புகாரை வச்சு மாருதிராவ் சுபாஷ்குமார் சேர்த்து 8 பேரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க போலீஸ். இதுக்கு நடுவுல 2020 ஜாமீன்ல வந்த மாருதிராவ் ஹைதராபாத்ல உள்ள தன்னோட பண்ண வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. கடந்த 6 வருஷமா நடந்துட்டு இருந்த இந்த வழக்குல ஆணவ கொலைன்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. A1 குற்றவாளியான மாருதிராவ் தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால A2 குற்றவாளி சுபாஷ்குமாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதோட கூலிப்படையை சேர்ந்த 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டிருக்கு. என் மகனுக்கு நடந்த கொலை மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொன்ன பிரணாயோட அப்பா தெலங்கானா நீதிமன்றம் வழங்கின தீர்ப்புக்கு கண்ணீர் விட்டு நன்றி சொல்லியிருக்காரு. வழக்கம் போல் பணிக்கு கிளம்பி சென்ற தூய்மை பணியாளர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த உறவினர்கள். காணாமல் போன மறுதினமே தூய்மை பணியாளர் சடலமாக மீட்பு. வேலைக்கு புறப்பட்டு சென்றவரை கண்மூடித்தனமாக கல்லால் அடித்து கொலை செய்தது யார்? குற்றவாளி பிடிபட்டானா? கொலையின் பின்னணி என்ன? தூய்மை பணியாளரா வேலை பார்த்துட்டு இருந்த முருகவேல் வழக்கம் போல பணிக்கு போயிருக்காரு. எப்பவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாராம் முருகவேல். ஆனா மார்ச் 11ஆம் தேதி ராத்திரி ஆகியும் வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணாலும் எடுக்காம இருந்திருக்காரு. முருகவேல் மது பழக்கத்துக்கு அடிமையானவராம். ஒருவேளை குடிச்சிட்டு ரோட்ல எங்கேயாச்சும் விழுந்துட்டாரோன்னு சொல்லி உறவினர்கள் பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. ஆனா முருகவேல் கிடைச்ச பாடில்ல. இதனால பதற்றமான முருகவேலோட சொந்தக்காரங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் விசாரிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வேலைக்கு போன முருகவேல் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு முருகவேல் அடிக்கடி போற இடங்கள்ல உள்ளவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். அந்த சமயத்துல காவலர்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. கன்னிவாடி பக்கத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு, வயசு 50க்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அங்க கிளம்பி போன காவலர்கள் காணாம போன முருகவேலோட போட்டோவையும் இறந்து கிடந்தவரோட முகத்தையும் ஒப்பிட்டு பார்த்திருக்காங்க. அப்பதான் அது காணாம போன முருகவேல் அப்படிங்கிறது போலீஸ்க்கு உறுதியாகிருக்கு. அதுக்கப்புறம் முருகவேலோட சொந்தக்காரங்களுக்கு தகவல் தெரிவிச்ச போலீஸ் அவரை அடிச்சு போட்டது யாரு, கொலவெறித்தனமா அடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க விசாரணையை வேகப்படுத்தியிருக்காங்க. முருகவேல் சடலம் இருந்தது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிங்கிறதுனால குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கு சவாலாகவே இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வரக்கூடிய ரூட்ல 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணிருக்காங்க. ஒரு சிசிடிவில கூட முருகவேலை தாக்குனது யாரு அப்படிங்கிற தடயம் பதிவாகல. ஆனா அங்க இருந்த ஒரு கடையில வச்சிருந்த சிசிடிவி கேமரால மட்டும் முருகவேலை யாரோ கல்லால அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த சிசிடிவியை கைப்பற்றி முருகவேலோட சொந்தக்காரங்க கிட்ட காட்டி இவர் யாரு, உங்களுக்கு இவரை பத்தி தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. சார், இவர் எங்க வீட்டு பக்கத்துல குடியிருக்கிற சசிகுமார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சசிகுமார் வீட்டுக்கு நடைய கட்டின போலீஸ் அவங்கிட்ட முருகவேல் பத்தி விசாரிச்சிருக்காங்க. எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் அவங்கிட்ட பேசினது கூட இல்லைன்னு பதட்டத்தோடவே சொல்லியிருக்கான் சசிகுமார். அதை கவனிச்ச காவலர்கள் 2 அதட்டி அவங்க பாணியில விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் முருகவேலை அடிச்சு கொன்னது நான் தான் சொல்லியிருக்கான் சசிகுமார். திண்டுக்கல் பண்ணைப்பட்டியை சேர்ந்த முருகவேலும் அதே ஊரை சேர்ந்த சசிகுமாரும் அடிக்கடி மது போதையில அடிச்சு உருண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் கையில சிக்கனா உன் கதையை முடிச்சிருவேன்னு 2 பேரும் அடிக்கடி மிரட்டியிருக்காங்க. இதுக்கு மத்தியில முருகவேல் குடிச்சிட்டு வந்து சசிகுமாரையும் அவரோட பெற்றோரையும் தகாத வார்த்தையில பேசியிருக்காரு. அதனால ஆத்திரமடைஞ்ச சசிகுமார் சம்பவம் நடந்த அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு கன்னிவாடி பக்கத்துல நடந்து வந்த முருகவேலை கல்லாலேயே அடிச்சு கொலை பண்ணியிருக்காரு. எல்லா விஷயமும் போலீஸ் விசாரணையில அம்பலமாயிருக்கு. அடுத்து சசிகுமாரை கைது செஞ்ச போலீஸ் அவனை செஞ்சி சிறையில தள்ளியிருக்காங்க.
குடியை கெடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சி. நடுராத்திரியில் பேருந்து நிலையத்தில் இருந்து கேட்ட பயங்கர சத்தம். தலை சிதைந்து ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த பரோட்டா மாஸ்டர் ஓரின சேர்க்கையில் ஈடுபட முயன்று உயிரையே விட்ட கொடூரம். செங்கல்லால் அடித்தே கொன்ற இளைஞர் யார்? நள்ளிரவில் பேருந்து நிலையத்தில் நடந்தது என்ன? நடு ராத்திரி திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பேருந்து நிலையத்துல யாரோ ஒருத்தர் கத்துற சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. இந்த நேரத்துல யாரு இப்படி கத்துறாங்கன்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சிலர் போய் பார்த்துருக்காங்க. அப்போ சவுண்டு கேட்ட இடத்துல இருந்து ஒருத்தன் தலை தெறிக்க ஓடி இருக்கான். யார் இவன்? இந்த நேரத்துல எதுக்காக இப்படி ஓடுறான்னு சந்தேகப்பட்ட மக்கள் அந்த இடத்துல போய் பார்த்துருக்காங்க. அங்க இளைஞர் ஒருத்தர் தலை செதஞ்சு இறந்து கிடந்திருக்காரு. அதை பார்த்ததும் பதற்றமான மக்கள் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்க சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க போலீஸ். ரத்த வெள்ளத்துல இருந்த சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச காவலர்கள் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கினாங்க. யார் இந்த இளைஞர்? முகம் தலை செதஞ்சு கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இறந்தவரோட பேக்ரவுண்டை பத்தி விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்பதான் இறந்து கிடந்தவர் பரோட்டா மாஸ்டர் பாலாஜி அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து பாலாஜியை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற சிசிடிவியை ஒன்று விடாம செக் பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுல பாலாஜி இளைஞர் ஒருத்தர்கிட்ட சண்டை போடுற மாதிரியும் கொஞ்ச நேரத்தில் அந்த இளைஞர் பாலாஜியை செங்கலால அடிச்சதும் பதிவாகி இருந்துச்சு. அதை வச்சு இளைஞரோட அடையாளத்தை கண்டுபிடிச்ச காவலர்கள் ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து பைக்ல தப்பிச்சு போக பார்த்த இளைஞரை சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்காங்க. அடுத்து அவனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணை பண்ணதுல அவன் பேரு சூர்யா அப்படிங்கிறதும் பாலாஜி தான் கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணதுனால அடிச்சு கொலை செஞ்சதாகவும் சொல்லியிருக்கான். நெல்லையை சேர்ந்த சூர்யாவுக்கு கல்யாணமாகி 3 குழந்தைகள் இருக்காங்க. திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்த சூர்யா தன்னோட சொந்த ஊருக்கு பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு. இரவு 12 மணிக்கு ஒட்டஞ்சத்திரத்துக்கிட்ட வந்தப்ப சூர்யாவோட பைக் ஸ்டார்ட் ஆகாமல் நின்று இருக்கு. இரவு நேரம் எந்த மெக்கானிக் கடையும் வேற இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்ச சூர்யா பைக்கை ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் வச்சிருந்த மதுவை குடிச்சிட்டு அங்கேயே படுத்து தூங்கியிருக்காரு. அந்த நேரத்தில் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பரோட்டா மாஸ்டர் பாலாஜி வேலையை முடிச்சுட்டு ஃபுல் போதையில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு. அங்கே மது போதையில் தூங்கிட்டு இருந்த சூர்யா பக்கத்தில் போன பாலாஜி அவர்கிட்ட ஓரின சேர்க்கையில் ஈடுபட முயற்சி பண்ணியிருக்கார். உடனே திடுக்கிட்டு எழுந்த சூர்யா பாலாஜியை பிடிச்சி தள்ளி விட மறுபடியும் சூர்யாவை கீழே தள்ளி தவறா நடக்க முயன்றப்ப பாலாஜி உடல் பருமனா இருந்ததால சூர்யாவால தள்ளிவிட முடியல. பாலாஜி கிட்ட மல்லு கட்டின சூர்யா பக்கத்துல இருந்த செங்கலை எடுத்து அவரோட தலையில ஓங்கி அடிச்சதுல பாலாஜியோட தலையில இருந்த ரத்தம் கொட்டிருக்கு. அதோட விடாம கொலை வெறியில இருந்த சூர்யா மயங்கி கிடந்த பாலாஜி தலையில இன்னும் கற்களை தூக்கி போட்டிருக்காரு. அதனால நிலக்குலைஞ்ச பாலாஜி அந்த இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்து போயிட்டாரு. இந்த அத்தனை விஷயங்களும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அடுத்து சூர்யாவை அரெஸ்ட் பண்ண காவலர்கள் அவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட நடிகை சௌந்தர்யா இயற்கையான விபத்தை அல்ல, நடிகை சௌந்தர்யா கொலை செய்யப்பட்டதாக 21 ஆண்டுகளுக்கு பின் ஆந்திராவை சேர்ந்த ஒருவர் பரபரப்பு புகார். நடிகர் மோகன் பாபுதான் திட்டமிட்டு கொலை செய்துள்ளதாக பகீர் குற்றச்சாட்டு. மோகன் பாபுதான் சௌந்தர்யாவை கொலை செய்ததாக புகார்தாரர் அழுத்தமாக கூறுவது ஏன்? இத்தனை ஆண்டுகள் கழித்து புகார்தாரர் சொல்லும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? ஏப்ரல் 17 இந்த நாளை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாள திரையுலக மக்கள் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. காரணம், நடிகை சௌந்தர்யா ஹெலிகாப்டர் விபத்துல உயிரிழந்ததா சொல்லப்பட்ட நாள். தமிழ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல், கேப்டன் விஜயகாந்த்னு முன்னணி நடிகர்கள் கூட ஜோடி போட்டு நடிச்சு மக்கள் மனசுல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருந்த சௌந்தர்யா தன்னோட 31வது வயசுல
விபத்துல உயிரிழந்ததால திரைத்துறையினர் ரசிகர்கள் அனைவருமே அதிர்ச்சியில தான் இருந்தாங்க. அதுலேயும் சௌந்தர்யா உயிரிழக்கும் போது அவங்க கர்ப்பமாய் இருந்தது இன்னும் சோகத்தை தான் ஏற்படுத்துச்சு. சௌந்தர்யாவோட உடலும் கிடைக்கவே இல்லை. இந்த சம்பவம் நடந்து 21 வருஷமும் ஆச்சு. சௌந்தர்யா மரணத்துல துளி அளவு கூட யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. அப்படி இருக்கும்போது ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் சௌந்தர்யா விமான விபத்துல இறக்கவே இல்லை, நடிகர் மோகன் பாபு தான் கொலை செஞ்சிட்டாருன்னு கம்மம் மாவட்ட வருவாய் அலுவலருக்கும் உதவி ஆணையருக்கும் பகீர் புகார் மனு அனுப்பி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. கம்மம் மாவட்டத்தை சேர்ந்த சிட்டிமல்லு தான் இந்த புகாரை முன் வச்சிருக்காரு. ஹைதராபாத் பக்கம் ஜல்பள்ளி கிராமத்துல சௌந்தர்யாவுக்கு 6 ஏக்கர்ல கெஸ்ட் ஹவுஸ் இருந்ததா தன்னோட புகார்ல சொல்லியிருக்கிற சிட்டிமல்லு அந்த நிலத்தை சௌந்தர்யா கிட்ட டாலிவுட் ஸ்டார் மோகன் பாபு விலைக்கு கேட்டாரு. அந்த நிலத்தை விற்கிறதுக்கு சௌந்தர்யாவும் அவரோட அண்ணன் அமர்நாத்தும் மறுத்துட்டாங்க. ஆனா அந்த நிலத்து மேல கண்ணா இருந்த மோகன் பாபு எப்படியாவது கெஸ்ட் ஹவுஸை கைப்பற்றியே ஆகணும்னு பிளான் போட்டதோட அதுக்கு நேரம் பார்த்து காத்திருந்ததாகவும் தன்னோட புகார்ல சொல்லியிருக்காரு சிட்டிமல்லு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரகுவை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட சௌந்தர்யாவுக்கு அதுக்கு பிறகு பெருசா பட வாய்ப்புகள் வரல. அடுத்து அரசியல் பக்கம் தாவின சௌந்தர்யா 2004 பாஜக தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்ய கரீம் நகருக்கு ஹெலிகாப்டர்ல போயிருக்காங்க. அப்பதான் திடீர் விமான விபத்து ஏற்பட்டு சௌந்தர்யா உயிரிழந்துட்டதா சொல்லப்படுது. இயற்கையோட போட்டி போட யாராலையும் முடியாது அப்படின்னு ஒட்டுமொத்த திரையுலகமும் சரி ரசிகர்களும் சரி சௌந்தர்யாவோட இழப்பை வேற வழி இல்லாம கனத்த இதயத்தோட ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி மோகன் பாபுவோட மாஸ்டர் பிளான் இருந்ததாகவும் சௌந்தர்யாவோட சடலம் கூட கிடைக்காத அளவுக்கு எந்த எவிடன்ஸும் சிக்காதபடி இயற்கையா நடந்த விபத்து மாதிரி ஜோடிச்சதாகவும் சிட்டிமல்லு தன்னோட புகார்ல சொல்லியிருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட மோகன் பாபு சௌந்தர்யாவோட இறப்புக்கு பின்னால தான் நினைச்ச மாதிரி 6 ஏக்கர் நிலத்தோட சேர்த்து கெஸ்ட் ஹவுஸை சட்ட விரோதமா ஆக்கிரமிச்சதா சொல்லியிருக்கிற சிட்டிமல்லு புகார் கொடுக்கிற என்னோட உயிருக்குமே உத்தரவாதம் இல்லை, மோகன் பாபு தரப்புல இருந்து தனக்கு கொலை மிரட்டல் வரும், எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. மோகன் பாபுவை நேரில் அழைச்சு விசாரிக்கணும்னு புகார்ல குறிப்பிட்டிருக்கிற சிட்டிமல்லு 6 ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு ஆதரவற்றோர் இராணுவத்தினர் போலீசாரோட நலனுக்காக வழங்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. குறிப்பிட்ட அந்த நிலத்துக்காக மோகன் பாபுவுக்கும் அவரோட இளைய மகன் மஞ்சு மனோஜுக்கும் இடையே 2024 பெரிய தகராறு ஏற்பட்டதையும் 30 அடியாட்களோட வந்து தன்னையும் தான் வீட்டு பணியாளர்களையும் மகன் மஞ்சு மோகன் மருமகள் மோனிகா மிரட்டினதாகவும் ரச்சகொண்டா காவல் நிலையத்தில் மோகன் பாபு புகார் கொடுத்திருந்ததையும் தன்னோட புகார்ல குறிப்பிட்டிருக்கிறாரு சிட்டிமல்லு. ஆனா சிட்டிமல்லுவோட புகார் குறித்து மோகன் பாபு தரப்புல இருந்து எந்த விளக்கமும் கொடுக்கல. மோகன் பாபு என்ன விளக்கம் கொடுக்க போறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சௌந்தர்யா போன ஹெலிகாப்டர் ஏன் விபத்துக்குள்ளாச்சு, என்ன காரணம்னு இதுவரைக்கும் உறுதியாகல. அதனால மோகன் பாபுவை நேர்ல அழைச்சு விசாரிச்சா மட்டும்தான் சிட்டிமல்லு சொல்ற புகாருக்கு விடை கிடைக்கும். நீ மட்டும் தில்லானா இருந்தா நேரில் வந்து பார் என 6 மாதமாக சவால் விட்ட நண்பன் 6 மாதத்திற்கு பிறகு ஊருக்கு வந்து நண்பனை அழைத்து நான் தில்லானான் தான், நீ வேண்டுமானால் நேரில் வந்து மோதிப்பார் என பதிலுக்கு ஒருண்டை இழுத்த MBA பட்டதாரி. வந்த வேகத்தில் MBA பட்டதாரியின் வாயில் கத்தியால் குத்தி உயிரை எடுத்த நண்பன். MBA பட்டதாரியின் உயிரை நண்பன் எடுத்தது ஏன்? வாயிலேயே கத்தியால் குத்தும் அளவுக்கு என்ன வெறி? மதுரை சிக்கந்தர் சாவடி மெயின் ரோட்ல ஒரு இளைஞரை 3 இளைஞர்கள் சேர்ந்து கத்தியால குத்தி போட்டிருக்காங்க சார்னு போலீஸ்க்கு தகவல் போயிருக்கு. உடனே அங்க வந்த போலீசார் உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த இளைஞரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா வர்ற வழியிலேயே இளைஞரோட உயிர் அடங்கிட்டதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து சம்பவம் நடந்த இடத்துல இருந்த CCTV கேமராக்களை செக் பண்ணி பார்த்தப்ப கொல்லப்பட்ட இளைஞர் அதே பகுதியில் உள்ள MBA பட்டதாரி கமலேஷ்ங்கிறதும் கொலை செஞ்ச 3 பேருமே கமலேஷோட நண்பர்கள் தான் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. அடுத்த 3 பேரையும் பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். அதுல தான் கொலை நடந்ததுக்கான காரணமே தெரிய வந்திருக்கு. சேது,
கமலேஷ், அண்ணன் தம்பிகளான சுந்தரழகன், அழகு ராஜேஷ். இவங்க 4 பேருமே எப்போதுமே ஒன்னாவே இருந்திருக்காங்க. அடிக்கடி ஒன்னா உட்காந்து மது குடிக்கிறதும் வழக்கம். இதுல சுந்தரழகன் வேற சமூகத்தை சேர்ந்த பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த கல்யாணத்தையே நண்பர்கள் தான் சேர்ந்து நடத்தியும் வச்சிருக்காங்க. எந்த திருட்டு வேலையா இருந்தாலும் 4 பேரும் சேர்ந்து செய்யறதோட இல்லாம அதுல வர்ற பணத்தையும் சரிசமமா பங்கு போட்டு செலவழிச்சிருக்காங்க. அப்படித்தான் 6 மாசத்துக்கு முன்னால ஒருத்தரோட இடிஞ்ச வீட்டுக்குள்ள இருந்து 4 பேரும் கம்பிகளை திருடி இருக்காங்க. ஆனா அதுல வர்ற பணத்தை பிரிக்கிறப்ப சரிசமமா பிரிக்கலன்னு சொல்லி கமலேஷ் சுந்தரழகனை அடிச்சிருக்கான். என்னையவே அடிச்சிட்டியா, உன்னை சும்மா விடமாட்டேன்னு கமலேஷ் கிட்ட சுந்தரழகன் சவால் விட்டுருக்கான். ஆனா சண்டை நடந்த மறுநாளே கமலேஷ் தான் வேலை பார்த்துட்டு இருந்த கோவையில உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டான். அதனால சுந்தரழகனுக்கு கமலேஷ் மேல இருந்த ஆத்திரம் தீரவே இல்லை. கமலேஷ்க்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி, என்னை அடிச்சுட்டு கோவை போயிட்டியா, உன்னை விட்டுருவேனா, நீ மட்டும் தில்லான ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்து மோதிப்பாருன்னு உரண்டை இழுத்துக்கிட்டே இருந்திருக்கான். போதையில சவால் விட்டு அசிங்கப்படாத, ஒன்னெல்லாம் அடிக்கிறதுக்காக செலவு பண்ணி கோவையில இருந்து கிளம்பி வர முடியாதுன்னு கிண்டல் பண்ணியிருக்கான் கமலேஷ். அதனால சுந்தரழகனோட வெறி இன்னும் அதிகமாகிருக்கு. இதுக்கிடையில உள்ளூர்ல உள்ள ஒரு நண்பனோட தங்கச்சி கல்யாணத்துக்கு கோவையில இருந்து கிளம்பி வந்திருக்கான் கமலேஷ். அப்போ சுந்தரழகனுக்கு ஃபோன் பண்ணுன கமலேஷ், தில்லானா ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்து மோதிப்பாருன்னு அடிக்கடி ஃபோன் பண்ணி சீண்டுன, இப்ப நான் நேர்ல தான் இருக்கேன், நீ இங்க வந்து தில்லான ஆம்பளைங்கிறத நிரூபிச்சு காட்டுன்னு சவால் விட்டுருக்கான். அது மட்டும் இல்லாம வேற சமூகத்தை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த உனக்கு வெக்கமா இல்ல? அந்த பொண்ணை எப்படி நம்ம சமூகத்துல உள்ளவங்க ஏத்துப்பாங்க? அந்த பொண்ணோட வாழ்றதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கலாம்னு வாய்க்கு வந்தபடி கெட்ட வார்த்தையில திட்டிருக்கான். அதுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா என் மனைவியை பத்தி பேசாதன்னு சுந்தரழகன் வார்னிங் கொடுத்தோம். கமலேஷ் வம்புக்கு இழுக்கிறத நிறுத்தல. ஏற்கனவே குலவரியில இருந்த சுந்தரழகன் தன்னோட தம்பி அழகு ராஜேஷ், நண்பர் சேது 2 பேர்கிட்டையும் போய் என் மனைவிய பத்தியே கமலேஷ் தப்பா பேசுறான், அவன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லி அவங்களையும் அழைச்சிட்டு போயிருக்கான். கத்தியோட ஆவேசமா போன சுந்தரழகன் போன வேகத்துல கமலேஷ் வாயில ஒரே குத்து குத்திருக்கான். இந்த வாய் தானே என் மனைவிய பத்தி தப்பா பேசிச்சு, இனி இந்த வாயால நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி வாயில குத்துனதோட தொண்டையிலையும் ஆக்ரோஷமா குத்திருக்கான். சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலும் கமலேஷை காப்பாற்ற முடியல. வாயால வந்த வினை கமலேஷோட வாயிலேயே கத்தியால குத்தி உயிரை எடுத்துட்டான் சுந்தரழகன். நண்பனை கொலை செஞ்சுட்டு எஸ்கேப் ஆன அடுத்த சில மணி நேரத்துல 3 பேரையும் போலீசார் கைது பண்ணி கம்பியனை வச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.